கமல்ஹாசனை கைவிட்ட ஸ்டாலின், சீமான் வழியில் ஆதரிப்பாரா விஜய்? கன்னடம் தமிழ் மொழியில் இருந்துதான் பிறந்தது என்று நடிகர் கமல்ஹாசன் கூறிய விவகாரம் கர்நாடகத்தில் பற்றி எரிகிறது. ஆனாலும் நான் சொன்னதில் எந்த தவறும் கிடையாது, அப்படி சொன்னதற்காக நான் மன்னிப்பு கேட்க மாட்டேன் என்று கமல்ஹாசன் பிடிவாதம் காட்டி வருகிறார். இந்த நிலையில் கமல்ஹாசனுக்கு இதுவரை திமுகவினர் யாரும் ஆதரவு தெரிவிக்காமல் அமைதி காப்பதை மக்கள் நீதி மய்யம் நிர்வாகிகள் அதிர்ச்சியுடன் பார்க்கிறார்கள். கமல்ஹாசனுக்கு எம்பி பதவி கொடுத்து அழகு பார்த்து ஒரு நாள் ஆவதற்குள் பக்கத்து மாநிலத்து வம்பை விலைக்கு வாங்கிவிட்டார் என்று திமுகவினர் திகிலுடன் பார்க்கிறார்கள். அதே நேரம் இத்தனை காலமும் கமல்ஹாசனை எதிர்த்து வந்த நாம் தமிழர் கட்சியினர் அவருக்கு ஆதரவு கொடுக்கிறார்கள். இது குறித்து சீமான் தக் லைஃப் படத்தின் பாடல்கள் வெளியீட்டு விழாவில் உலக நாயகன் அண்ணன் கமல்ஹாசன் அவர்கள் தமிழில் இருந்து பிறந்ததுதான் கன்னடம் என்ற வரலாற்று உண்மையை கூறியதற்காக அவரது படங்களை கர்நாடகாவில் திரையிட விடமாட்டோம், அவரை கர்நாடகாவில் நுழைய விடமாட்டோம் என்றெல்லாம் ஒரு சில கன்னட அமைப்புகள் மிரட்டல் விடுப்பதும், மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று அடிபணிய வைக்க நினைப்பதும், தக் லைஃப் திரைப்படத்தின் பதாகைகளை கிழித்து அவமதிப்பதும் வன்மையான கண்டனத்துக்குரியது. தமிழ் படங்கள் தான் கர்நாடகாவில் திரையிடப்படுகிறதா? கன்னட படங்கள் தமிழ்நாட்டில் திரையிடப்படவே இல்லையா? அண்ணன் கமல்ஹாசனின் தக் லைஃப் படத்தை அங்கே திரையிட அனுமதிக்காவிட்டால் ஒரு கன்னட திரைப்படத்தை கூட தமிழ்நாட்டில் திரையிட அனுமதிக்க மாட்டோம் என்று பதிலுக்கு நாங்கள் எச்சரிக்கை விடுத்து போராட்டத்தை முன்னெடுத்தால் அது ஆக்கப்பூர்வமான செயலாக இருக்குமா என்று கேள்வி எழுப்புகிறார். சீமான் கட்சியினர் தொடர்ந்து ஆதரவு தரும் நிலையில் விஜயும் தமிழுக்காகவும் கமலுக்காகவும் அழுத்தமாக எதிர்ப்பு பதிவு செய்ய வேண்டும் என்று எதிர்பார்ப்பு நிலவுகிறது. வாய் திறப்பாரா விஜய்?